அழைப்புக்கு இணங்கி இந்த இரவு கூட்டத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் இருக்கிறவரும் இருந்தோரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் எங்களுடைய நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். In the mighty and the powerful almighty name of our Lord Jesus Christ, who was, who is, and who is to come, we greet you all in this night meeting who had gathered here accepting our invitation. பிரியமானவர்களே, ஆமோஸ் 8:11 நாம் படிக்கிறதான வேளைகளில், Beloved, when we read in the book of Amos chapter 8 verse 11, வசனம் கிடைக்கக்கூடாத ஒரு பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Lord says, I am going to send a scarcity so that words could not be found. ஆகாரம் கிடைக்கும், You may get food, தண்ணீர் கிடைக்கும், water may be found. ஆனால் வசனம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Nevertheless, the Lord says, I will send a famine so that the word cannot be இந்த received. கடைசி காலத்திலே பிரியமானவர்களே, உலகமெங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. Beloved, in these last days, the gospel is proclaimed throughout the world. நாம் ஒரு கடைசி காலத்திலே நம்ம வந்திருக்கிறோம். We have come in these last days. இனி காலம் இல்லை, இனி காலம் செல்லாது. Hereafter no time, and the time will not pass. எந்த நேரத்தில் இந்த உலகத்துல என்ன சம்பவிக்கும் என்று நம்ம சொல்லவே முடியாது. We cannot say at all what will happen in this world. இயேசு கூறினதான வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. All the promises told by the Lord Jesus Christ are being fulfilled. ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்திய 24 அதிகாரத்திலே கூறினார். In Matthew, the Gospel, chapter 24, Lord Jesus Christ told, people will rise against people, nation will rise against nation, there will be tremors and earthquakes. இயேசு சொன்னதான அந்த வாக்குத்தத்தத்தின்படி பிரியமானவர்களே, மூன்றாம் உலக யுத்தம் சீக்கிரமாக வெடிக்க போகிறது. According to the promise which was told by the Lord Jesus Christ, very soon third world war is going to explode. 1914 ஆண்டு முதலாம் யுத்தமானது நடந்தது. In the year 1914, first world war began. அதிலே லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். As a consequence, lakhs of people died. இரண்டாவது உலக யுத்தம் 1939 ஆண்டு ஆரம்பமானது. In 1939, second world war commenced. அதிலே கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள். In the crores of people lost their lives. மூன்றாம் உலக யுத்தம் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெள்ளத் தெளிவாக அறிவித்திருக்கிறார். Very clearly the Lord Jesus Christ told third world war, everything will come to happen. இப்பொழுது கூட பாருங்கள், யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. Even today the war was. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எல்லாரும் இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். You have known all these things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. தற்போது இப்பொழுது இந்த யுத்தமானது நிறுத்தப்பட்டுள்ளது. But now the war has been stopped presently. காசா அழிக்கப்படும் என்று வேத வசனத்தின்படியே பிரியமானவர்களே, காசா அழிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம். According to the word of God, Gaza will be destroyed. Gaza is destroyed now. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்பொழுது காசால உள்ளதான ஜனங்கள் எல்லாரும் At the same time, all the people அநேகர் மரித்து போனார்கள். many lost their lives. ஆனால் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு வீடுகள் இல்லை. But those who are alive, they are homeless. அவர்கள் எல்லாரும் அவங்கவங்க இடங்கள்ல தகர செல்லு போட்டு அதிலே வாசம் பண்ணுகிறார்கள். They are dwelling in tin sheets. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனாலதான் இது ஒரு கடைசி காலமா இருப்பதின் காரணமாக Due to this, these are the last times. தேவ ஜனங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்டதான இந்த கூட்டங்களுக்கு எல்லாம் வந்து சத்தியங்களை கேட்டு பரலோக ராஜ்யத்திற்கு போகும்படியாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். Let us get prepared, the children of God. In these last times, you should come to this meeting and hear the gospel. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இங்கே உங்களுக்கு முன்பாக ஒரு வரைபடமானது போடப்பட்டுள்ளது. Here before you a picture is signed. அதாவது 4 வழிகளை குறித்து. About 4 ways. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த 4 வழிகளை குறித்து சாலமோன் ராஜா நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 18-19 அந்த 2 வசனங்களிலே சொல்கிறதாக நம்ம பார்க்கிறோம். We read in the book of Proverbs chapter 30 verses 18 and 19. King Solomon is saying about the 4 ways. அவையாவன ஆகாயத்தில் கழுகினுடைய
to God. பிரியமானவர்களே, இந்த சாலமோன் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, Beloved, when we look to the King Solomon, அவர் 3000 நீதிமொழிகளை எழுதினார். he had written 3000 proverbs. 1005 பாடல்களை அவர் பாடியுள்ளார். He has composed 1500 songs. நீதிமொழிகளின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம், உன்னத பாட்டு இதெல்லாம் அவர் எழுதினதாக நம்ம பார்க்கிறோம். We have seen he has written Proverbs, Song of Solomon and Ecclesiastes. தேவன் அவருக்கு விசேஷித்த ஞானத்தை தேவன் கொடுத்ததாக நம்ம பார்க்கிறோம். We see God had given him special wisdom. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரை நீங்கள் படிக்கும் பொழுது, When we read 1 Kings chapter 3 from verses 3 to 6, சாலமோன் கிபியோனிலே தூங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, in the time when Solomon was sleeping at Gibeon, தேவன் இந்த சாலமோனிடத்துல நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொன்னார். Lord told to Solomon, what you ask, desire, you tell to me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொதுவாக ராஜாக்கள் 3 காரியங்களை கேட்பார்கள். Commonly, kings will ask 3 things. ஒன்றாவது ஆயுசு நாட்களை கேட்பார்கள். First is the days of age. சத்துருடைய பிராணனை கேட்பார்கள். Next, they will ask the life of enemies. ஐஸ்வர்யத்தை கேட்பார்கள். Thirdly, the riches. ஆனால் இந்த சாலமோனோ, But this Solomon, ஜனங்களை நடத்தும்படியாக, in order to guide multitude of people, ஞானம் உள்ளதான இருதயத்தை கேட்டதாக நம்ம பார்க்கிறோம். we read that he asked the heart of wisdom unto Lord. 2 நாளாகும் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே படிக்கும் பொழுது, In 2 Chronicles chapter 1 verse 19 when we read, அப்பொழுது தேவன் சாலமோனை நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன் பகைஞரின் பிராணனையும் நீடித்த ஆயுசையும் கேளாமல் நான் உன்னை அரசர பண்ணின என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியினாலும் ஞானமும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. ஆகையால் பிரியமானவர்களே, That's it, beloved. தேவனே சொல்றார், இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியினால். That's why the Lord says, since you have a desire in your heart. இந்த கூட்டத்திற்கு வந்ததான அருமையான தேவஜனமே, உங்களுடைய இருதயத்திலும் கூட சில விருப்பங்கள் காணப்படலாம். Beloved child of God who are attending this meeting, in your heart you might have some சில desires. ஆலோசனைகளோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். With some counsels you might have attended என்னுடைய here. ஆலோசனைக்கு பதில் கிடைக்குமா என்றதான எண்ணத்தோடு நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். You might have come with a thought, will I get an answer for my counsel? வேதத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அநேக காரியங்களை குறித்து விரும்பினார்கள். In the scripture when we see many desire many things. ஆனால் சகேயு என்றதான ஒரு குள்ள மனுஷனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, Nevertheless, when we see a man Zacchaeus who of little stature, அவனுக்கு இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டும் என்றதான ஒரு ஆசை அவனுக்கு காணப்பட்டது. he had a desire. How was Jesus? I want to see him. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to பல God. ஆண்டுகளாக அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய விருப்பம் இருந்தது. For many long years in his heart he had a great desire. கண்டிப்பாக இயேசு ஒரு நாள் இந்த எரிகோவுக்கு வருவார். Surely this Jesus one day he will come to Jericho. அவரை முகமுகமாய் தரிசிப்பேன். I will see him face to face. அதுமல்லாமல் என் வீட்டுக்கு நான் அழைத்து கொண்டு போவேன். Not only that, I will accompany him to my house. என் வீட்டிலே தங்க வைப்பேன். I will ask him to stay in my house. அவருக்கு ஆகாரம் கொடுப்பேன். I will give him food. பிரியமானவர்களே, அவனுடைய இருதயத்தில் ஒரு பெரிய விருப்பம் காணப்பட்டது. Beloved, in his heart he had a great desire. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு அந்த வாஞ்சை பிரியமானவர்களே நிறைவேற்றப்பட்டதாக நம்ம படிக்கிறோம். Nevertheless, after long years, his desires has been will be read. அப்போ கிபியோனிலே இந்த சாலமோன் தூங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, Solomon, while he was sleeping at Gibeon, தேவன் சொப்பனத்திலே அங்கே கேட்கிறார், in the dream, Lord appeared நீ and asked, விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொன்னார். you ask what you desire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொதுவாக பள்ளிக்கூடத்துல Commonly in schools, வந்து சிறிய பிள்ளைகளா இருக்கிறதான வேலையில அந்த டீச்சர் வந்து கேள்வி கேட்பார்கள். the teacher will ask the question to the kids. வருங்காலத்துல நீங்கள் என்னவாய் காணப்படுறீங்க? டாக்டராக காணப்படுவீர்களா, இல்லாவிட்டால் வக்கீலாகவா, என்ஜினியராகவா, உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள் என்று சொல்லி
வரிசையாக கேட்பார்கள். And in order, the teacher will ask to the kids, in the future, what you want to be. Do you want to be a lawyer, a doctor, or an engineer? அப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, நான் கப்பல் கேப்டன் ஆக வேண்டும். Each and everyone will say, I want to be a captain of the ship. நான் பைலட் ஆக வேண்டும். I want to become a pilot. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விருப்பங்களை தெரிவிப்பார்கள். Each and everyone will announce the desire. இந்த இரவு வேளையிலே In this night time, உங்களை பார்த்து இயேசு நீ என்ன விரும்புகிறாய்? look into you. Jesus is asking, what is your desire? விருப்பம் என்ன என்று கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? If you are asked what is the desire of your heart, what will be your அந்த reply? குருடனை பார்த்து இயேசு கேட்டார், Look into a man of religious stature, Lord asked, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? what do you want me to do? அவன் சொன்னான், நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொன்னான். He replied, I have to receive my sight. இது போல பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் கூட பல விருப்பத்தோடு இங்கே வந்திருக்கலாம். In the same way, with many desires, he might have come here. நம்ம விரும்புவதற்கு மேலாக நம்முடைய தேவன் கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். Our Lord is able to work exceeding our desires. இந்த இரவுகளில் ஒரு வாக்குத்தத்தம் போல நான் ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், அதை குறித்து கொள்ளுங்கள். In this night time, as a promise, I am declaring a word. 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். Psalms 20 verse 4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக எல்லா கைகளை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Stotram, Praise the stotram, Lord, praise the 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 Lord. Praise the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டதான அந்த படத்திலே, Beloved, in the chart which was given to you, இந்த மேடையிலே போடப்பட்டிருக்கிறதான பிரியமானவர்களே, அந்த வரைபடத்திலே நீங்கள் பார்க்கும் பொழுது, when you look to the chart which is displayed on the stage, இந்த சாலமோனுக்கு 4 விதமான வழிகளை குறித்து அவருக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். Solomon declares he did not know the 4 ways. ஆகாயத்தில் உள்ளதான கழுகினுடைய வழி, And the way of the eagle in the air. ஆகாயத்தில் இந்த கழுகானது மிகவும் உயரமாய் பறந்து கொண்டிருக்கிறது. This eagle, it flies at a higher altitude in the air. மற்ற பறவைகளை போல அல்ல. Not like other birds. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, சில பறவைகள் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு சென்று அங்கே சில ஆண்டுகள் அங்கே இருந்துவிட்டு இனப்பெருக்கம் செய்து மறுபடியுமாக இந்தியாவுக்கு வருவதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். Beloved, it is found that some birds from India, they are going to foreign countries, they are reproducing and they are returning to India. அப்போ சில பறவைகள் எல்லாம் பிரியமானவர்களே வெகு தூரம் பறக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். We see many birds are flying at a very long distance. சில புறாக்களும் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அதிக தூரம் அது பறக்கிறது. When you watch some doves also, they are flying long distance. எத்தனையோ பறவைகளை நம்ம கண் முன்பாக தினமும் நம்ம பார்ப்பது உண்டு. Before our eyes, we are seeing many birds. காகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி பார்க்கிறோம். When you see the crows, daily we are watching. இந்த காகம் வந்து என்ன செய்யும், எல்லா இடங்களுக்கும் போகும். This crow will go everywhere. தேவன புறாக்களை கூட நீங்கள் பார்க்கலாம். You might watch the doves. ஆனால் இந்த கழுகை குறித்து நம்ம பார்க்கிறதான வேளையிலே, But when you see this, noticing இந்த this eagle, கழுகு பறவைகளின் ராஜாவாய் அது காணப்படுகிறது. this eagle is the king of the birds. சிங்கத்தை எடுத்துக்கொண்டால் அது காட்டுக்கே ஒரு பெரிய ராஜா. When you look to the lion, it is the king of the forest. இதே போலதான் பிரியமானவர்களே, ஒரு ஊருக்கு ஒரு ராஜா இருப்பது போல In the same way as there is a king to a city, பறவைகளின் ராஜா தான் இந்த கழுகு. the king of birds is the eagle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த கழுகானது உயரத்திலே பறந்து கொண்டிருக்கிறது. This eagle is flying at a high altitude. அது எங்கே வாசம் பண்ணுகிறது? But where it dwells, அது என்ன ஆகாரம் புசிக்கிறது? what food does it take? அதை குறித்து அவருக்கு தெரியவில்லை என்றுதான் பிரியமானவர்களே அந்த வசனத்தில் சொல்லுகிறார். Solomon declares in that word he does not know about it. அதே போல கண்மலையின் மேல் பாம்பினுடைய வலி என்று சொல்லுகிறார். In that same way, the way of serpent upon the rock. அந்த பாம்பானது அந்த கண்மலைக்குள் போகிறது. The serpent is going inside the rock. ஆனால் அது எந்த இடத்துல இருக்கிறது, எங்கே வாசம் பண்ணுகிறது, அது தனக்கு ஒன்றும் புரியவில்லை என்றுதான் அவர் எழுதுகிறார். He is writing, he does not know where it goes, where it dwells. பிறகு ஒரு கப்பலானது ஒரு துறைமுகத்திலிருந்து இன்னொரு துறைமுகத்துக்கு போகிறது. Later, a ship is moving from one harbor to another harbor. ஆனால் இந்த கப்பலானது பிரியமானவர்களே அந்த நடு கடல்ல போகிற வேளையில
அவர் சொல்லுகிறார் இந்த கப்பல் எங்கே போகிறது என்று தெரியவில்லை. But when the ship approaches the mid of the sea, he shows that he does not know the way. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதே போல ஒரு கன்னிகையை நாடினதான மனுஷனுடைய வழி. In the same way, the way of the man with the maid. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது கன்னிகை என்று சொல்லும் பொழுது பிரியமானவர்களே அது சபையை அது காட்டுகிறது. When you say a maid, it reveals the church. கன்னிகை நாடின மனுஷன் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அது காட்டுகிறது. The way of a man with the maid means it reveals the Lord Jesus Christ. எல்லாம் நாம் வருகிற நாட்களிலே இவைகளை நாம் படிக்க போகிறோம். We are going to learn all these things in the days to come. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த கழுகு பிரியமானவர்களே பேப்பர்ல கூட நீங்கள் படித்திருப்பீர்கள். Beloved, you might have read in paper about eagle. பெரிய கழுகுகள் எல்லாம் இருக்கிறது. There are huge and huge eagles. 10 அடி நீளம், அதாவது அதனுடைய சிறகையே 10 அடி நீளம் இருக்கும். Even the feathers, when it is stretched, it is 10 அதனால feet. தான் நீங்க பேப்பர்ல படிப்பீங்க, பெரிய பெரிய விமானங்கள் போய் கொண்டிருக்கிற வேளையில சிறகுல ஒரு தட்டு தட்டினா போதும் அப்படியே பல்டி அடிக்கும் விமானம். That's why when aeroplanes are moving, when it is hit by a large eagles by the feathers, it will do some assault. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பெரிய பெரிய கழுகுகள் எல்லாம் இருக்கிறது பிரியமானவர்களே. Beloved, there are huge eagles. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா கீழ ஒரு கழுகு இருக்கிறது. When you look to the picture, below you see an eagle. அது வந்து மொட்டையாய் காணப்படுகிறது. That is bald. மீகா 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது In Micah chapter 1 verse 16, நீ கழுகை போல் முழு மொட்டையாய் இரு. like eagle, you should be completely bald. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. முழு மொட்டையாய் இரு என்று சொன்னால் அது பிரதிஷ்டையை அது காட்டுகிறது. Completely bald means it reveals consecration. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்ம பார்க்கிறோம் மொட்டை அடிப்பது எதற்காக அடிக்கிறார்கள்? For what purpose man is become bald? துக்கத்துக்காக. துக்கம் உண்டானால் மொட்டை அடித்து விடுவார்கள். If we sorrow or grief, they will become bald. யாராவது வீடுகளில் மரித்து போய்விட்டால் மொட்டை அடிப்பார்கள். If someone dies, they will cut off their hair. தலையில சொறி பிடித்து விட்டால் மொட்டை அடிப்பார்கள். If sorcery comes upon the head, they will continue to do மற்றவர்களை that. அவமானப்படுத்த மொட்டை அடிப்பார்கள். In order to shame others, they will இந்த bald. மொட்டை என்று சொல்லும் பொழுது அது துக்கத்தை அது காட்டுகிறது. Becoming completely bald, it reveals grief. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to இந்த God. கலையை பாருங்கள், அதனுடைய தலையை பார்க்கும் பொழுது When you look to the head of this eagle, அது மொட்டையாய் காணப்படுகிறது. it is bald. இது பெரிய பெரிய ஆடு மாடு பெரிய மிருகங்களுக்குள்ளவே தலையை விட்டு அந்த கொழுப்பையும் நிணத்தையும் எடுத்து சாப்பிடும். And it will put its head into the ox and also cow, and it will eat the marrow and fatness of இந்த it. கழுகுடைய பெயர் வால்ச்சர் என்று பெயர். The name of this eagle is vulture. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இது என்ன செய்யும் என்றால் What does it do is பெரிய பெரிய எலும்புகளை எல்லாம் உயர கொண்டு போய் it will carry huge bones in high places. அதை பாறையிலே போட்டுவிடும். It will throw upon the rocks. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த எலும்பு உடைத்தவுடன் After the bones get crushed, அதுல இருக்கிறதான அந்த நிணத்தை வந்து இந்த கழுகு ரொம்ப விருப்பமாய் சாப்பிடும். with great desire, it will eat the marrow. அதனாலதான் தாவீது கூட சங்கீதத்துல சொல்லும் பொழுது That's why David in the psalm he says, நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். he's telling that my soul is satisfied by taking fat and marrow. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு முறை இந்த கழுகு உயரத்துல எலும்பை கொண்டு போன வேளையில In one occasion, when the vulture carries the bone, ஒரு மொட்டை தலை உள்ளதான ஒரு மனுஷன் நடந்து போய் கொண்டிருந்தான். a bald man was walking. பாறை என்று சொல்லி அவனுடைய தலையில இந்த எலும்பை போட்டு விட்டது. அந்த மொட்டை தலை மண்டை உடைஞ்சு அன்னைக்கு செத்து போய். Thinking that it was a rock, it put the bone upon the bald man, and the bald man immediately died. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த கழுகை குறித்து சில காரியங்களை குறித்து இங்கே யோபு சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். We read that Job is saying some things concerning this eagle. யோபின் புத்தகம் 39ஆம் அதிகாரம் 27 ல இருந்து 30 வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது When we read the book of Job, chapter 39, verse 27. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கோட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரை நோக்கும். அதின் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதின் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, கழுகை குறித்து இங்கே யோபு சொல்லுகிற வேளையிலே Here Job says concerning this eagle. இந்த கழுகானது உன்னதத்திலே அது வாசம் பண்ணுகிறதாக அவர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறார். He says this eagle is dwelling at high places. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் இது எதை காட்டுகிறது? That's why what does it reveal? ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் Each and every children of God, மேலான ஒரு ஜீவியத்தை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். they should live a high standard life. உன்னதமான ஜீவியத்தை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். They should live a high standard life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த கழுகு பாருங்கள் மேலேயே தான் அது பறந்து கொண்டிருக்கும். See that eagle, it is flying on high places. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை Spiritual children of God, உன்னதமான சிந்தை அவனுக்கு இருக்க வேண்டும். we should have high minded. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7-8 நம்ம படிக்கும் பொழுது In Ephesians chapter 2 verses 7 and 8 when we read, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. ஆகையால் இங்கே பரிசுத்த பவுல் சொல்லுகிற வேளையிலே That's why when Saint Paul says like this, உன்னதத்திலே நம்மை உட்கார வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். He made us to sit together in heavenly places. அதுவும் அல்லாமல் அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறதாக நம்ம பார்க்கிறோம். Not only that, he is saying about that salvation. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். By grace through faith you have been saved. இது உங்களால் உண்டானதல்ல. It is not by you. இது தேவனுடைய ஈவு. It is the gift of God. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் எல்லாரும் ஒன்று அல்லேலூயா சொல்லுவோமாக. தேவன் நமக்கு எவ்வளவு விலையேறப்பட்ட ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். How God has given a precious salvation. இந்த உலகத்திலே பிரியமானவர்களே நம்மை காட்டிலும் எவ்வளவு நல்லவர்கள் இருக்கிறார்கள். In this world and as there are good people. எவ்வளவு பக்தி உள்ளதான ஜனங்கள் காணப்படுகிறார்கள். There are many godly people. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாவிட்டால் If a man is not saved, பிரியமானவர்களே அவன் நரகத்துக்கு தான் போவான். beloved, he goes to hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுதான் வெளிப்படுத்தல நம்ம படிக்கிறதான வேளையிலே That's why when we read in the book of Revelation, ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அந்த வெளிச்சத்திலே நடந்தார்கள். saved people will walk in that light. அந்த வெளிச்சம் என்று சொன்னால் When we say that light, எருசலேமுடைய வெளிச்சத்திலே நடக்கும்படியான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. they had a privilege to walk in the light of Jerusalem. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே எந்த மனுஷனாக இருந்தாலும் That's whosoever man he may be, அவன் ரட்சிக்கப்படாவிட்டால் if he is not saved, அவனுடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே எழுதப்படாவிட்டால் if his name is not written in the book of அவன் life, அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். he will be thrown in the lake of fire. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வெளிப்படுத்தல படிங்க 21. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை. தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே That's why, beloved, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. that's a privilege for the saint. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால இயேசு என்ன சொன்னார்? That's why what Jesus யோவான் told 14ஆம் அதிகாரத்திலே சொன்னார், in John the Gospel என் 14. பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னார். He told there are many mansions in my father's house. இந்த வாசஸ்தலங்கள் என்று சொல்லும் பொழுது When we say there are mansions, புதிய பூமி, new earth, புதிய வானம், new heaven, புதிய எருசலேம், new Jerusalem, சீயோன். Zion. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வாசஸ்தலத்தில் In these mansions, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் In order to enter into the kingdom of heaven, அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். they must be saved. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ரட்சிப்பு கர்த்தருடையதாய் அது காணப்படுகிறது. Salvation belongs to the Lord. ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது மட்டும் ரட்சிப்பு அல்ல. Salvation means not only being delivered from sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இஸ்ரவேல் ஜனங்கள் 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக காணப்பட்டிருந்தார்கள். The children of Israelites were found to be slavery in the land of Egypt for 400 years. அந்த அடிமைத்தனத்திலிருந்து From that bondage, ஒரே நாள் அவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்தார்கள். from in one day they were being delivered and came out from the land of Egypt. அதே போல செங்கடலை கடப்பது ஒரு ரட்சிப்பு தான். In the same way, crossing Red Sea is a salvation. நோவாவுடைய பேழையிலிருந்து வெளியே வருவது ரட்சிப்பு தான். Coming out from the ark of Noah is a salvation. யோனா மீன் வயிற்றிலிருந்து வெளியே வருவது ரட்சிப்பு தான். And Jonah came out from the belly of
the fish, it is also a salvation. ஆகையால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்றால், That's why in order to enter into the kingdom of heaven, பிரியமானவர்களே, அவர்கள் மனம் திரும்ப வேண்டும். beloved, they should repent. யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே படிக்கிறோம். John the Gospel 3:2 we read. அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, That's why, beloved, இங்கே நிக்கோதேமு என்றதான ஒரு போதகர் here a teacher named Nicodemus, ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து சில கேள்விகளை கேட்டார். during night time he asked some questions to Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒருவன் எப்படி, அதாவது பிறப்பை குறித்து அவன் இயேசுவிடத்திலே கேட்கிறார். He was asking questions regarding born again. இயேசு சொன்னார், மாம்சத்திலே பிறப்பது மாம்சமாய் இருக்கும், Jesus told, one that is born of flesh will be flesh, ஆவியிலே பிறப்பது ஆவியாய் காணப்படும். one that is born of spirit will be spirit. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to ஒருவன் God. ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். Except a man be born again, he cannot see the kingdom of God. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வது ஒரு ரட்சிப்பு தான். Deliverance from the sin is the salvation. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். Whosoever getting baptized, விசுவாசி ஆதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். whosoever not believed, he will be condemned. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே சகேயு என்றதான ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். In the book of Luke chapter 19 we see about a man named Zacchaeus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே அந்த சகேயுடைய வீட்டுக்கு போனார். Lord Jesus Christ approached the house of Zacchaeus. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே என்று சொன்னார். He told he was also the son of Abraham. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். He also told salvation comes to this house. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, இயேசு அந்த வீட்டுக்கு போனதுனால That's why since Jesus visited the அந்த town, சகேயு வீட்டுல உள்ள இருக்கிறதான எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். all people in the house of Zacchaeus were saved. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏனென்றால் இயேசுவை அவன் அழைத்து கொண்டு போனான். Reason is that he invited இயேசுவை Jesus. காண வேண்டும் என்றதான ஒரு பெரிய வாஞ்சி அவனுக்கு காணப்பட்டது. He had a great desire to see Jesus. ஆனால் நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, But when we read about the centurion, மத்தேயு 8:8 நம்ம படிக்கும் பொழுது, when we read about Matthew 8, அவர் சொல்கிறார், நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், it is sufficient if you say a word. என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமடைவான். My servant will be healed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்படி இயேசு என்ன சொன்னார்? What is the reply of Jesus? நான் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறேன், I will come to your house. வந்து நான் சுகப்படுத்துகிறேன். I will come and heal. ஆனால் அவன் என்ன சொன்னான்? But what is his நீ reply? என்னுடைய வீட்டுக்கு வர நான் பாத்திரவான் அல்ல, I am not worthy, so may you may come to நீ my ஒரு home. வார்த்தை சொல்லும் என்று சொன்னான். Say a word, he replied. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வீட்டுக்கு போயிருந்தால், If Jesus Christ went to the house of the centurion, அநேக பிரியமானவர்களே, மிலிட்டரியில ஒர்க் பண்றவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. many who work in military might be saved. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, Beloved, அப்ப முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். first one should save. பிறகு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். Second, they should receive water baptism. அதான் இயேசு என்ன சொன்னார்? That's what Jesus told. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, John chapter 3 verse 5 when we read. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். Except a man be born of spirit and in water, he should அப்போ cannot enter. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டும் என்றால் In order to enter into the kingdom of heaven, அவன் வந்து ரட்சிக்கப்படணும். he should be saved. இயேசுவை தன் ஜீவியத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். He should accept Jesus as a personal savior. அதனாலதான் யோவான் 14:6 இயேசு என்ன சொன்னார்? That's why in 14:6 John says, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், I am the true way and life. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று சொன்னார். He told, without me no one can come to my Father. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இயேசு அல்லாமல் ரட்சிப்பு மனுஷனுக்கு கிடையாது. Without Jesus there is no salvation to அவன் man. யாரா இருந்தாலும் சரி, Whosoever they may be. I am the way என்று சொன்னவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். The Lord Jesus Christ himself told, I am the way. நான் உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பரிசுத்தம் பண்ணு. Lord Jesus Christ himself told, I will bring you to heaven. இயேசு அல்லாத ரட்சிப்பு இல்லை. Without Jesus there is no salvation. இயேசு அல்லாத ரட்சிப்பு தரவு ரட்சகர் வேறு இகமதில் உண்டு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் முதலாவது மனம் திரும்ப வேண்டும். That's why first you should repent. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? What Lord Jesus Christ told. காலம் நிறைவேறிற்று. Time has fulfilled. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. The kingdom of God is at hand. மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொன்னார். Repent and believe the gospel he told. மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். Repent and believe the gospel he told. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பேதுருடைய பிரசங்கத்திலும் கூட அவர் என்ன சொன்னார்? Even in the preaching of Peter, what does he told? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் படிக்கிறோம். Apostles chapter 2 verse 28 we read. ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்கிறான். அப்போஸ்தலர் 7 பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தையும் பெறுவீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் என்ன சொல்கிறார்? Peter in his message what is he நீங்கள் saying? ஒவ்வொருத்தரும் மனம் திரும்ப வேண்டும். Every one of you should repent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப இயேசு என்ன சொன்னார்? What Jesus replied. மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள். If you do not repent, you will be corrupted. எல்லா விதமான பாவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். We have to repent from all kinds of sins. நம்முடைய வழிகளிலிருந்து இருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். We have to repent from our ways. நம்முடைய நினைவுகளிலிருந்து இருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும். We have to repent from our thoughts. ஏசாயா 55:7-8 என்ன படிக்கிறோம்? In Isaiah 55 verse 7 உன்னுடைய நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. Your thoughts are not my thoughts. உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். Your ways are not my ways, the Lord says. அதனால உங்க சொந்த வழியெல்லாம் விட்டு தேவன் பக்கமாய் நீங்கள் திரும்ப வேண்டும். Forsake your own way and turn to the Lord. உங்களுடைய பொல்லாத கிரியைகள் எல்லாம் விட்டு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். You have to abstain all your wicked ways and turn to the Lord. மனம் திரும்பாவிட்டால் வருகையிலே போக முடியாது. If you do not repent, you cannot come to the இயேசு Lord. கிறிஸ்து ஏன் வர தாமதம்? What is the meaning of tarrying of coming? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது In 2 Peter chapter 3 verse 9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி as some are thinking he is tarrying. கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் God is not slack in concerning his promises. ஒருவரும் கெட்டு போகாமல் In order no one should be எல்லாரும் corrupted. மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். He is long suffering that everyone should be saved. அதுவும் அல்லாமல் Not only that, உலகத்திலான எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவரும் என்று இயேசு கூறினார். Jesus told the end will come when gospel is preached towards the ends of the earth. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பேதுரு தன் பிரசங்கத்தில் என்ன சொன்னார்? Peter in his sermon ஒவ்வொருவரும் மனம் திரும்பி after repentance each and every பாவ one மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். and you get a remission of sins by the washing of sins, then you will receive the anointing of the baptism of the Holy Ghost. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, That's why இந்த beloved, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நம்ம எப்படி பெற்றுக் கொள்கிறோம்? how can you receive the assurance of the நாம் forgiveness of நம்முடைய sins? பாவங்களை அறிக்கையிட வேண்டும். We have to confess our sins. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். Whosoever covereth his sins shall not அவைகளை prosper. அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம்,
இரக்கம் பெறுவான். But he that confesseth shall prosper. தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் In order to receive mercy from the Lord, நம்ம ஜீவியத்தில் செய்கிறதான எல்லா தவறுகளையும் நாம் அறிக்கையிட வேண்டும். we have to confess all the faults which we have committed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? How can we receive the remission of sins? பிரசங்கத்தின் மூலம் கூட நீங்கள் ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளலாம். By the preachings also you can receive the assurance of forgiveness. யோவான் 15 அதிகாரம் 3 வசனத்தில் இயேசு கூறினார், John 15:3 Jesus told, நீங்கள் கேட்ட வசனத்தினால் இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். by the word which you have heard you have been sanctified. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, That's why beloved, சத்தியத்தை கேட்கும் பொழுது when you hear the truth, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், O Lord, forgive my sins. உம்முடைய வசனத்தால் என்னை சுத்திகரியும், Cleanse me through thy உம்முடைய word. இரத்தத்தால் என்னை சுத்திகரியும். Cleanse me through thy word. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு மனஸ்தாபத்தோடு நாம் மன உருக்கத்தோடு சத்தியத்தை கேட்கும் பொழுது With penitence and compassion of your heart when you hear the truth, நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும். we have the assurance of forgiveness of sins. சொப்பனம் மூலமாக, By dreams, தரிசனம் மூலமாக, by visions, பிரசங்கத்தை கேட்கும் பொழுது, on hearing through இல்லாவிட்டால் preaching, தீர்க்க தரிசனம் கேட்கும் பொழுது otherwise on hearing the prophecy, நமக்குள்ளே பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும். we have the assurance of forgiveness of sins. ஆனா சில வேளையில பிசாசு என்ன செய்வான்? But in some occasions what the devil do, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலும் கூட even our sins are forgiven, சில வேளையில அந்த பாவத்தையே செய்யும்படியாக அவன் உணர்த்தி கொண்டே இருப்பான். sometimes he convicts and promote us to do the sins. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு முறை பார்த்தீங்கன்னா டிஎல் மூடி அவர்கள் In one occasion when you see D.L. Moody, இரவு அவர் பைபிள் எல்லாம் படித்து விட்டு and after completing reading the Bible during night, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord, பிறகு எழுத வேண்டியதெல்லாம் அவர் எழுதிவிட்டு whatever things he had to write after completing it, கட்டில் இந்த பக்கம் இருக்குது, டேபிள் இங்க இருக்கிறது. and the cot is here and the table is அந்த on நாட்டில் the பார்த்தீங்கன்னா இன்க்ல தான் எழுதுவான். In those days they used to write with ink, ரெட் கலர், பிளாக் கலர், ப்ளூ கலர். red color, black color and blue color they use. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இவர் நைட் அப்படியே படுத்து கொண்டிருக்கிறார். Night he was sleeping. பிசாசு என்ன செய்தான் என்றால், What the devil has done, இவருடைய பழைய பாவத்தெல்லாம் சுவர்ல அப்படியே எழுதி கொண்டே இருக்கு. devil is writing all his old sins in the wall. இதை இவர் சொப்பனத்துல பார்த்ததான வேலையில In the time when he noticed in the dream, உடனே இவர் என்ன செய்தார் என்றால், immediately what did he do was, ரெட் கலர் பாட்டில ஓபன் பண்ணி he opened the red color bottle, அங்க பிசாசு எழுதிட்டே இருக்கா சுவர்ல, ஒரே அடி அடித்தார். and the devil is keeping on writing. He do a scratch on it, எழுதினது அப்படியே அழிந்தது. and whatever written was rubbed, அவர் அப்படியே படுத்து விட்டார். and he slept. காலையில எழுந்து பார்த்தான், And when he rose up in the morning, பிறகு பார்த்தா அங்க பாட்டில் கிடக்கிறது. and the bottle was there, சுவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்கு. and all the wall is full of red color ink. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ இது போல பிரியமானவர்களே, In the same way, சில beloved, வேளையில பிசாசு என்ன செய்வான்? in some occasions what பழைய he will do, பாவங்களை செய்ய முடியாது தூண்டிக் கொண்டே இருப்பான். he will provoke to do the old sins again and அவனுடைய again. பாவங்கள் மன்னிக்கப்படவே இல்லை என்று அவன் சொல்லுவான். He will say your sins are not forgiven. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பொன்னப்பனர்களை பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி When you look to Ponnapanagar, a believer, கல்யாணமானதான துவக்கத்தில் in the early days of his marriage, தன்னுடைய மனைவி புருஷனிடத்தில் கேட்கிறார், and the wife is asking to his husband, ஏங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால நீங்க என்னென்ன பாவம்லாம் செய்தீங்க? before salvation, what are the sins you have committed? இவர் என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய பட்டியலே போட்டு கொடுத்துட்டார். And he gave a big list to her. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. என்ன சொல்லி இருக்கணும்? What he should have told. அதெல்லாம் பேசாத, Don't speak like that. எல்லா பாவத்தை நான் அறிக்கையிட்டு I have confessed all the இயேசு sins. என் பாவத்தை மன்னித்து விட்டார் என்று சொல்ல வேண்டும். He should have told Jesus, forgive my sins. இந்த மனுஷன் அப்படியே பச்சை பச்சை எல்லாம் சொல்லிவிட்டார். This man openly wrote all those things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொன்னதுனால தான் நான் சொல்றேன். Since this man told, and I am revealing this thing to you. பிரதர், என்னுடைய மனைவி என்னை கண்ட அருவருக்கிறார். Later, my wife on seeing me, she is abhorring me. உங்க மனைவி என்ன சொல்றா? What the wife is telling. கண்டாலே அருவருப்பா இருக்குது ஐயா. On seeing you, it is more abominable. வெளிநாட்டுக்கு போ. You go to foreign country. பணத்தை அனுப்பி விட்டா போதும். It is sufficient if you send the money from there. நீங்க இந்தியாவுக்கு வரவே வேண்டாம். Don't return to India. அப்ப பாருங்க எவ்வளவு புத்தியீனமாக
How foolishly. பழைய பாவங்கள் எல்லாம் சொன்னதுனால Since he revealed all the old sins, குடும்பத்துல பிரிவினை உண்டாகிறது. there is separation in family. இப்ப மனைவிக்கு புருஷனை கண்டாலே அருவருப்பா இருக்கு. Now on seeing the husband, wife is avoiding. இவன் செஞ்ச அருவருப்பான எல்லா பாவங்களையும் அவன் என்ன செய்து விட்டான்? அறிக்கையிட்டு விட்டான். Reason is that he exposed all the abominable sins which have committed towards. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. தேவனிடத்துல நம்ம அறிக்கையிட வேண்டும். We have to confess to the Lord. 32ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது In Psalm 32:5 and தாவீது சொல்றார், என் அக்கிரமத்தை எல்லாம் நான் அறிக்கையிட்டேன். David says, I am confessing all my iniquities. தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சொல்லுகிறார். Oh Lord, you have forgiven the iniquities. அதனால பிரியமானவர்களே, That's why, இந்த beloved, மன்னிக்கப்பட்டதான இந்த பாவங்களை மறுபடியும் நாம் செய்யக்கூடாது. we should not commit the sins again and again which were forgiven. நாம் மனம் திரும்புகிற வேளையில, In the time of our நாம் repentance, ரட்சிக்கப்படுகிற வேளையில in the time of our கர்த்தருடைய salvation, பெயரை ஜீவபுஸ்தகத்திலே எழுதுகிறார். God has written our name in the book of life. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மறுபடியும் பாவம் செய்யும் பொழுது Again when we commit sin, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, ஜீவபுஸ்தகத்தில் நம்முடைய பெயர் கிறுக்கப்படும். our name will be blotted in the book of life. அதனாலதான் அந்த ஜீவபுஸ்தகத்துல உள்ள நம்ம பெயர் ஒருபோதும் கிறுக்கப்பட்டு போகக்கூடாது. That's why at any occasion our name in the book of life should be blotted. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரலோக சிந்தை அந்த கழுகு என்ன செய்து உன்னதத்துல பறந்து கொண்டிருக்கிறது. The eagle is flying at high places, that is heaven minded. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இன்றைக்கு மனுஷன் என்ன செய்கிறான்? Today what man is doing? பூமிக்குரிய காரியங்களே தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். He is keeping on thinking the earthly ஒரு things. உன்னதமான ஜீவியம் செய்ய வேண்டும். You should live a high life. ஒரு பரிசுத்தமான ஜீவியம் செய்ய வேண்டும். Live a holy life. மேலான சிந்தையுடையவர்களாய் காணப்பட வேண்டும். You should have a high minded. அந்த எண்ணம் இல்லாமல் Not having such thoughts. மனுஷன் பன்றியை போல கீழே தான் பார்த்து கொண்டிருக்கிறான். Like pig, they are continuously seeing down. பன்றி ஒரு நாள் மேல பார்க்காது. Pig at any day it will see up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எப்பொழுதும் தலை கீழே போட்டுக் கொண்டே தான் இருக்கும். Always it hangs its heads down. எப்பொழுதும் அந்த சேற்றுக்குள்ள தான் புரண்டு கொண்டே இருக்கும். It will keep on rolling on the miry clay. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கழுகு அப்படி கிடையாது. But the eagle is not like that. கழுகு எப்பொழுதான் நம்ம கீழே பார்க்க முடியும். And eagle we can see very rarely down. மற்றபடி அது உன்னதத்துல மேலே அது பறந்து கொண்டே இருக்கிறது. In other occasions it keeps on flying in high places. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப நாமும் கூட Even us, பிரியமானவர்களே, ஒரு உன்னதமான ஜீவியம் செய்ய வேண்டும் என்றால், beloved, in order to do a high life, ரட்சிக்கப்பட வேண்டும். we should be saved. பிறகு முழுகு ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Later we should receive baptism by immersion. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21 படிக்கும் பொழுது, First Peter chapter 3 verse 21 when we அது read, நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. it is a covenant of new conscience. அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த முழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது When we take baptism by immersion, நமக்கு ஒரு சுத்த மனசாட்சி கிடைக்கிறது. we receive a pure conscience. மனுஷனை தேவன் உண்டாக்குற வேளையிலே, In the time when God created man, பிரியமானவர்களே, அவனுக்குள்ள ஒரு நல் மனசாட்சி ஆண்டவர் உண்டாக்கினார். beloved, in him God created a good conscience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதான் பாவம் அறியாமையின் காலம் என்ற ஒரு காலம் இருந்தது. That is a dispensation of innocence. அந்த காலத்திலே In that dispensation, பிரியமானவர்களே, தேவன் மனுஷனோடு பேசி வந்தார். God keep on talking with man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு தகப்பனும் மகனும் எப்படி அவர்கள் ஐக்கியமா இருப்பார்களோ, How a father will have a fellowship with the son. இதுபோலதான் ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெரிய ஐக்கியம் காணப்பட்டிருந்தது. In the same way, in the Garden of Eden, there is a good fellowship. என்றால் மனுஷனிடத்திலே பாவம் இல்லை. Reason is that man does not have மனுஷன் sin. பாவம் செய்யவில்லை. Man did not commit sin. பாவத்தையே அவன் அறிந்து கொள்ளவில்லை. He did not knew sin. ஒரு சுத்த மனசாட்சி அவனுக்கு காணப்பட்டது. He had a good conscience. ஆனால் மனுஷன் பாவத்திலே விழுந்து போன பிறகு, But after, when he fall in sin, பிரியமானவர்களுடைய சுத்த மனசாட்சி போய்விட்டது. beloved, he lost his good conscience. சுத்த இறுதி அணைவிட்டு போய்விட்டது. He lost his good heart. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். Now the Lord God asked Adam, where are you? இப்பொழுது அவன் என்ன சொல்லுகிறார்? What is his reply? தேவனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் ஒளிந்து கொண்டோம். Lord, on hearing your voice, we hid ourselves. தேவனுக்கு
மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அன்று முதல் இன்று வரைக்கும் From that day to day, மனிதன் பிரியமானவர்களே அந்த நல் மனசாட்சி இழந்து போய்விட்டான். man lost his good conscience. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே நல் மனசாட்சி உண்டாக வேண்டும் என்றால் That's why in order to have good நம்ம conscience, பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு after confessing all of us, நாம் முழுக்கு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். we have to receive baptism by immersion. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா போகிற இடத்துல எல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வார். Some people, wherever they go, they receive எந்த baptism. சபைக்கெல்லாம் போகிறார்களோ அங்கே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வார்கள். Wherever church they used to attend, they will receive baptism. சிலர்லாம் குழந்தை ஞானஸ்நானமே போதும் என்று இருப்பார்கள். Something that child baptism is sufficient. சிலர்லாம் தெளிப்பு ஞானஸ்நானமே போதும் என்று இருப்பார்கள். Something that sprinkling baptism is sufficient. ஆனால் இதெல்லாம் வேதாகமம் அங்கீகரிப்பது இல்லை. But the scripture is not accepting this. எபேசியர்ல நம்ம படிக்கும் பொழுது When we read in Ephesians, ஒரே சரீரம், one body, ஒரே ஆவி, one spirit, ஒரே ஞானஸ்நானம். one baptism. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரே ஒரு ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. Few little are found. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால ஞானஸ்நானம் சொல்லும் பொழுது ஒரு ஞானஸ்நானம் When you தான். say baptism, that is அது one. முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். That is you receive baptism by immersion. நீங்க நல்லா பைபிள் படிச்சு பாருங்க. You read Bible carefully. யோவான் தண்ணீர்ல இறங்கி இருக்கிறார். And John was inside the water. தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கணும்னு சொன்னா In order to give baptism by sprinkling. கப்பலையோ செம்பலையோ தண்ணி எடுத்து என்ன செஞ்சிருக்கலாம், அப்படி தெளிச்சிருக்கலாம். And in a cup, the water may be taken and it may be அப்போ sprinkled. இரண்டு பேர் ஏனங்க தண்ணீர்ல இறங்க வேண்டும். We too should step down in water. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நீங்கள் படித்தா When you read Apostles chapter 8, பிலிப்பும் மந்திரியும் தண்ணீர்ல இறங்கினார்கள். Philip and the minister, they stepped down into the water. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு மந்திரி சந்தோஷத்தோட அவன் திரும்பி போனான். And the minister received the baptism and he returned with joy. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, பாவ மன்னிப்பு கண்டு நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். we have to receive baptism for the forgiveness of sins. ஒரே ஒரு ஞானஸ்நானம் தான். Only one baptism. இதை சொல்ற வேளையிலே பிரியமானவர்களே, In the time of saying these things, ஒரு beloved, காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. one thing you remember my mind. டெல்லியில நடந்ததான ஒரு சம்பவம். It is an incident which took place at Delhi. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the ஒரு Lord. குடும்பம், மிலிட்டரி குடும்பம் காணப்பட்டது. There was a military family. அந்த மிலிட்டரிக்காரனுக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல் மனைவி அந்த பெந்தகோஸ்தே சர்ச்சில் போய் அவர் ரட்சிக்கப்பட்டு விட்டார். Not knowing the knowledge of the military husband, the wife went to the Pentecostal church and she got saved. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. புருஷனும் கூட எவ்வளவோ இந்த வந்து சர்ச்சுக்கு போறாலே ஏதோ ஒரு மாற்றம் உண்டாயிருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு அவன் என்ன செஞ்சான், பேசாம இருந்தான். Even the husband, she is going to the church, there is a change in her and he remained silent. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு பார்த்தீங்கன்னா After we noticed, இவளுக்கு ஞானஸ்நானம் சத்தியத்தை அறிந்த பிறகு முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கணும்னு பெரிய ஆசை இருந்தது. she had a great desire after knowing the truth to get baptism by immersion. புருஷனுக்கு தெரியாம அவ போய் முழுக்க ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். Not knowing the husband, she received the water baptism by immersion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மிலிட்டரிக்காரனுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, யாரோ இந்த மாதிரி உன்னுடைய மனைவி அந்த பெந்தகோஸ்தே சபையில இப்படி முழுக்க ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார். Somebody told to that husband, without your knowledge, your wife received the water baptism by immersion in the Pentecostal church. அவனுக்கு சத்தியங்கள் எல்லாம் ஒன்றும் தெரியவே தெரியாது. He do not know the truth. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வந்தான் வீட்டுக்கு. And taking the rifle, he went to the home. இவளுக்கு நல்லா தெரிந்தது. And she had known very well. புருஷனுக்கு யாரோ சொல்லிவிட்டார்கள். Somebody announced it to the husband. துப்பாக்கியை கொண்டு வந்திருக்கிறான். That's why he has brought his rifle. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. உடனே அந்த கண்ட வேளையில அவர் சொல்லுகிறார். Immediately on seeing that, she replied, சுற்றாதீங்க அத்தானே, சுற்றாதீங்க. don't shoot me, don't shoot me. நீங்க சுட்டீங்கன்னா நான் செத்து போயிருவேன். If you shoot me, I may die. நீங்க சுடாம இருந்தா நான் பெந்தகோஸ்தே கோயிலுக்கு போவேன். If you do not shoot me, I will go to the Pentecostal church. அதெல்லாம் பேசக்கூடாது. நீ You should not speak like that. நீ அந்த பெந்தகோஸ்தே சபையில ஞானஸ்நானம் எடுத்தியா இல்லையா? Did you take water baptism in the Pentecostal church or not? ஆமாங்க, எடுத்துட்டேங்க. Yes, I got it. என் துப்பாக்கி வச்சுட்டு சொல்றான், Keeping the rifle, he asked, ஏண்டி மறுபடியும் எடுப்பியாடி? why will you take it again? மறுபடியும் எடுக்கவே மாட்டேன் அத்தானேன்னு காலில் விழுந்து. Again, I will not take. She falls at his feet. பெந்தகோஸ்தே கோயிலுக்கு போ.
You go to the Pentecostal church. மறுபடியும் ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. என்ன? Again, you should not take water baptism. Is it so? கண்டிப்பா நான் எடுக்கவே மாட்டேன். Surely I will not take. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நீங்கள் எத்தனை பேர் பிரியமானவர்களே எத்தனை சபையில ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீங்க? How many of you in how many churches have received the water baptism? கேரளாவில் ஒருத்தருக்கு ஒரு பாஸ்டர் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. In Kerala, a pastor he gave a baptism to a brother. பார்த்தா ஆளை காணோம். Instantly the brother is missing. அவன் நீச்சல் அடிச்சிட்டு போய் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஹல்லேலூயான்றான். And he swam across and he went to some distance and he said hallelujah. இன்னொருத்தருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற வேளையில For another person when he was administering water baptism, கையை இப்படி வை. you keep the hands like this. ஒரு கையை தூக்கிட்டே இருக்கான். And he was raising his one hand ஏன் ஒரு up. கையை தூக்கிட்டே இருக்கற? Why you are raising your one hand up? இல்ல பாஸ்டர் ஒரு ஆளை அடிக்க வேண்டும். No, I have to beat one man, pastor. நீ போ. முதல்ல அடிச்சிட்டு வா அப்புறம் ஞானஸ்நானம் கொடுக்கலாம். You go, you beat the man, then you can receive water baptism. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why, இந்த beloved, ஞானஸ்நானம் ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது. this baptism is the covenant of good conscience. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால நல் மனசாட்சி எப்பொழுது நமக்கு கிடைக்கிறது? That's why when will you receive this good conscience? இயேசுடைய இரத்தத்தினால நம்முடைய மனசாட்சி கழுவப்பட வேண்டும். By the blood of Jesus, our conscience should be sanctified. உண்மையாக நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது Really, when we take water baptism, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, நமக்கு ஒரு நல் மனசாட்சி உண்டாகிறது. we receive a good conscience. குற்றம் இல்லை. There is no blame. ரோமர் 2:15 படிக்கிறோம். When we read Romans 2:15, குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று and there is fault and there is not fault, அவருடைய மனசாட்சியே சொல்லுகிறது. and the conscience itself is saying, அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. அப்ப குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று சொல்லி Saying that there is fault and not fault, நம்ம மனசாட்சியே சொல்லிக் கொடுக்கும். our conscience will bear witness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால எந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம பாவம் செய்தாலும், That's why in what dense forest if we commit எந்த sin, இருட்டறையிலே நம்ம தவறு செய்தாலும், in any dark chamber if we commit wrong, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord, நீ ஒரு குற்றவாளி என்று சொல்லி அந்த மனசாட்சி சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கும். the conscience will continuously witness he is a convict. அதனாலதான் இந்த நல் மனசாட்சி உண்டாக That's why in order to have good conscience, நாம் பிரியமானவர்களே முழுக்க ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். we have to receive good conscience, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். we have to receive anointing of Holy Spirit. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவாகிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று சொன்னார். Except a man be born of the Spirit and also in water, he cannot enter into the kingdom of God, he says. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அந்த யோபின் புத்தகத்திலே நம்ம படிக்கிறதான வேளையிலே When we read in the book of Job, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், praise the Lord, இந்த கழுகானது உயர பறந்து கொண்டிருக்கிறது. this eagle is flying at high places. இது வந்து என்ன ஒரு உன்னதமான ஒரு ஜீவியத்தை இது காட்டுகிறது. It reveals a high life. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதுவும் அல்லாமல் Not only that, கொலோசியர்ல நாம் படிக்கிறோம். when we read in Colossians, 1:2 நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. அப்ப வசனம் என்ன சொல்லுகிறது? What the word declares, மேலானவைகள் அல்ல not the earthly things. மேலானவைகளையே நாடுங்கள். Set your affections on things above. மேலானவைகளையே தேடுங்கள். Seek the things above. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இன்னைக்கு யார் மேலானவைகளை சிந்திக்கிறார்கள்? Who is thinking the things above? கீழானவைகளையே தான் சிந்திக்கிறார்கள். Always thinking the earthly things. ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தையும் பாருங்க, When you look to the things of each and every இந்த man, பூமியில ஜீவிக்கிற நாட்கள் வரைக்கும் in the days while you live upon this earth, நல்ல ஒரு இடத்தை வாங்க வேண்டும். we have to buy a good நல்ல ஒரு land. பங்களா கட்ட வேண்டும். We have to construct a good நல்ல bungalow. ஒரு கார் வாங்க வேண்டும். He has to buy a good car. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால ஏக்கர் கணக்குல ரப்பர் தோட்டம் வாங்க வேண்டும். We have to purchase acres of rubber. ஏக்கர் கணக்குல தென்னந்தோப்பு வாங்க வேண்டும். We have to buy acres
of coconut oil. பெரிய கோடீஸ்வரனாக ஜீவிக்க வேண்டும், Like a multi-millionaire he should பெரிய live. ஐஸ்வர்யவானாய் ஜீவிக்க வேண்டும். Like a rich man he has to live. இப்படிப்பட்டதான சிந்தை தான் இருக்கிறது. They have thinking like that. ஆனால் மேலான சிந்தை இல்லை. But not a higher mind. பரலோகத்துக்கு போகணும்ன்றதான அந்த மைண்டே கிடையாது. Mind is not like that to go to heaven. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பாருங்க, ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறதை பார்த்தா Some, when you look how they are constructing the houses, விசுவாசிகளும் கூட என்ன செய்ற, கோடிக்கணக்கில் செலவு பண்றாங்க. even the believers are spending crores of rupees. ஏழை எளியவருக்கு உதவி செய்ய மாட்டார்கள். They will never help any poor and needy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அவங்க கட்டுற அந்த வீடெல்லாம் பார்த்தா When you look their constructions, இவங்களுக்கு பரலோகத்துக்கு போகணுன்றதான எண்ணம் கிடையாது. they do not have a thought to go to heaven. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் But the Old Testament saints, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது in Hebrews 11:10 when we read, ஆபிரகாம் பெரிய சீமானாய் காணப்பட்டார். Abraham was a great rich man. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பொன்னு, வெள்ளி, வெங்கலம் எல்லாம் அவருடைய வீட்டிலே காணப்பட்டது. In his house gold, silver, brass were found. வேலைக்காரிகள் அநேகர் இருந்தாங்க. Manservants, maidservants were found. ஆடு, மாடு, ஒட்டகங்கள் எல்லாம் காணப்பட்டது. Sheep, ox and camels were found. பெரிய சீமானாய் காணப்பட்டார். He was a great rich man. ஆனாலும் மேலான சிந்தை அவர் காணப்பட்டது. But he had a high mind. படிங்க எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப தேவன் உண்டாக்கினதான, கட்டி உண்டாக்கினதான அந்த நகரத்துக்கு காத்திருந்தான். He looked for a city which had foundation, builder and maker is God. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் Old Testament saints, பெரிய சீமான்களாய் இருந்தாலும், even though they are rich, பெரிய ஐஸ்வர்யவான்களாய் இருந்தாலும், even though they are rich, இந்த பூமியானது நிலையானது அல்ல. this earth is not stable. பரலோக ராஜ்யம் ஒன்று உண்டு என்றதான எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. They had a mind there is a heaven. அதனாலதான் அவர்கள் கூடாரத்திலே வாசம் பண்ணார்கள் என்று அதிலே அந்த வசனத்திலே படிக்கிறோம் கீழே. That's why below that word we read they dwelt in tents. ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையும் Each and every child of God, இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுது during while they live on this earth, நான் ஒரு கூடார வாசி, I am living in a tent. எனக்கு இந்த பூமியானது நிலையானது அல்ல. This earth is not end forever. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த பூமியில இன்னும் ஜீவிக்க முடியாது. Hereafter I may not live in this earth. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனென்றால் மூன்றாம் உலகப் போர் நடக்கும் பொழுது Reason is that when third world war is on, மல்கியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல படிக்கிறபடி we read as in Malachi chapter 4 verse 1, பிரியமானவர்களே, ஒரு துரும்பு கூட கிடைக்காது. beloved, one dross will not be received. இதோ சூளை போட எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இந்த மூன்றாம் உலக யுத்தத்தில் In the third world war, பிரியமானவர்களே எல்லாம் எரிக்கப்பட்டு போகும். beloved, everything will be burned. சூளையை போல இந்த பூமி எரிய போகிறது. As a woven, the earth will be burned. 2 பேதுரு 3:10 படிச்சீங்கன்னா In 2 Peter 3:10 when you read, இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. this earth is reserved for fire. சீக்கிரமாக இந்த பூமி ஒரு அக்கினி எரிய போகிறது. Very soon the earth is going to burn. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனாலதான் மேலான சிந்தை உடையவர்களாய் காணப்பட்டு That's why having a mind of high இயேசுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். we should get caught up in the secret coming of Jesus. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, That's why, beloved, ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் all the Old Testament saints எல்லாரும் கூடாரவாசிகளாகவே ஜீவித்தார். all lived in tents. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாமும் கூட எல்லாம் நமக்கு இருந்தாலும் Even though if we have everything, கூடாரவாசிகளாய் நாம் ஜீவிக்க வேண்டும். we should be like the one living in tents. நம்ம தற்காலிகமாக தான் இந்த பூமியில ஜீவிக்கிறோம். We are living in this earth temporarily. பிலிப்பியர் 3:20 படிக்கும் பொழுது In Philippians 3:20, நம்முடைய குடியிருப்பு our citizenship பரலோகத்தில் இருக்கிறது. is in heaven. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். From there we expect our Lord and Savior Jesus is to come. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நல்ல கூடாரவாசிகளாக ஜீவிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கூடாரவாசிகளாகும் நமக்கெங்கு வீரன் நாடென்றும் சொல்லலாமோ. கூடாரவாசிகளாகும் நமக்கெங்கு வீரன்
May God make you blessed with all blessings. நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. I do not belong to this நான் world. இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. I do not belong to this world. அப்படிப்பட்டதான ஒரு எண்ணத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும். With such mind we should live. வடக்கன்குளத்துல ஒரு வீட்டுல வசனம் எழுதுனது போல ஒரு பெரிய வசனத்தை எழுதி வைத்திருந்தார்கள். In Vadakangulam, in a house, as written a word, a word is written. தற்காலிக இல்லம். And a temporary house. இது போல தான் பெரியமானவர்களே, நீங்க பெரிய பங்களா கட்டி இருக்கலாம். In the same way, you might have constructed a large bungalow. நான் தற்காலிகமான ஒரு இல்லத்துல தான் வாசம் பண்ணுகிறேன் என்றதான அந்த ஒரு சிந்தையோடு நாம ஜீவிக்க வேண்டும். With that mind we should live. I am living in a temporary house. அந்த யோபு என்ன சொல்கிறார்? What Job confessed. அந்த கழுகானது கண்மலையிலே வாசம் பண்ணுகிறது. The eagle is dwelling in the rock. இதை குறித்து தான் சாலமோன் ராஜா அந்த கழுகினுடைய பலியை குறித்து தெரியவில்லை என்று சொல்கிறார். Concerning this, Solomon the king says, I did not know the ways of the air. காரணம் என்னன்னா அந்த நாட்கள்ல சேட்டலைட் கண்டுபிடிக்கவில்லை. Reason is that in those days there were no satellites. ஆனால் இந்த நாட்களில் பிரியமானவர்களே, But in these days, beloved, சேட்டலைட் மூலமாக எல்லாம் கண்டுபிடித்து விடுகிறார்கள். through satellites everything will be found. அந்த பேச்சுப்பாறை டேம்ல ஒரு கிராக் இருக்கு, அதை சேட்டலைட் கண்டுபிடித்து பிரியமானவர்களே ஒரு அம்புக்குறி போட்டு இந்த இடத்துல இந்த டேம் வீக்கா இருக்குன்னு சொல்லி சேட்டலைட் கண்டுபிடித்து ஒரு டிராயிங்கே போட்டு கொடுத்தாங்க. And in the satellite has found exactly the place of the crack in the Bechapare dam. It marked the arrow of it, and the drawings were given for it to make. அதே போல சில ஆண்டுகளுக்கு முன்பாக In the same way, some years ago, சதாம் ஹுசேன், Saddam Hussein, ஒசாமா பின் லாடன், Osama bin Laden, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. இவங்களை பாருங்க, எந்த போலீஸுக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. No police have found them. எந்த மிலிட்டரிக்கும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. No military can trace them. ஆனால் அமெரிக்கா சேட்டலைட் But American satellite, இத்தனை அடி ஆழத்துல சதாம் ஹுசேன் இருக்கிறான். Saddam Hussein is found in such deep. அவனோடு கூட எத்தனை பேர் இருக்கிறார்கள்? With him, so many people are there. அவன் இப்படி கண் வச்சிருக்கிறான். He had a gun with him. இப்படி அவன் வெடிகுண்டுகளை வைத்திருக்கிறான். He had also bombs with him. போட்டோவோட பிரியமானவர்களே இது வெளியானது. With photos, it has been published. அந்த நாட்கள் போல அல்ல. Not like those in those அந்த days. நாட்கள்ல தான் இவர் என்ன சொல்லுகிறார்? In those days, he says, கழுகினுடைய வழி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். he says, I do not know the way of ஒரு living there. கப்பலுடைய வழி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். I do not know the way of the ship. ஒரு பாம்பினுடைய வழி எனக்கு தெரியவில்லை என்று சொல்லுகிறார். He says, I do not know the way of the serpent. ஒரு கன்னிகை நாடின மனுஷனுடைய வழியை குறித்து அவர் சொல்லுகிறார். I do not know the way of a man with a maid. ஆனால் இந்த 21ஆம் நூற்றாண்டில் But in this 21st century, தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கிறபடி Daniel 12:4, when we read, கடைசி நாட்களில் அறிவு பெருத்து போகும். in the last days, wisdom will increase. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த பாம்பு எங்க இருந்தாலும் பிரியமானவர்களே இது கண்டுபிடிக்கப்படும். Wherever the serpent will be, it will be found. அந்த கப்பல் எங்கே இருக்குது என்று சொல்லி கண்டுபிடிக்கப்படும். And wherever the ship is, it will be found. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, That's why, beloved, இந்த கழுகானது this eagle, அந்த கண்மலைக்குள்ளே அது வாசம் பண்ணுகிறதாக அவர் சொல்லுகிறார். he says it is dwelling upon the rock. இந்த கண்மலை யார்? Who is this rock? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது 1 Corinthians chapter 10 verse 4, when we read, ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். we read that it is a rock of wisdom, the Christ. இது எதை காட்டுகிறது? What does it reveal? கிறிஸ்துவுக்குள் நாம் மறைந்து ஜீவிப்பதை இது காட்டுகிறது. It reveals that we should hid in Christ and தன்னை live. வெளிப்படுத்தாத ஒரு ஜீவியத்தை இது காட்டுகிறது. It shows a life that we should not be revealed. அந்த சிம்சோனை குறித்து நாம் பார்க்கிறோம். Like Samson we அவன் see, திம்னாத்துக்கு போகிறதான வேளையிலே in the time when he goes to that place, அவனை தாக்க முடியாத ஒரு சிங்கம் வந்தது. and a lion appeared unto him. கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். The spirit of the Lord came vehemently on ஒரு him, ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல tearing as a lamb. அவன் அந்த சிங்கத்தை இழுத்து போட்டு விட்டான். He tore the lion. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அவன் போய்விட்டு திரும்பி வந்தபோது When he went and returned, அந்த சிங்கத்தின் உடலிலே in the carcass of the lion, தேன் காணப்பட்டது. and honey was found. அந்த தேன் கூட்டை எடுத்து சாப்பிட்டான். And when he took the behind, தாய் தகவனுக்கு கொண்டு போய் கொடுத்தான். he gave to his father and mother. அது எங்கு கிடைத்தது என்று அவன் சொல்லவில்லை. He never told from where it was obtained. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால
பிரியமானவர்களே, That's why, beloved, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறைந்து ஜீவிக்க வேண்டும். we have to live in Christ only. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்தபோது The Lord says Christ when he lived upon this earth, இயேசு அற்புதங்களை செய்வார். Jesus performed miracles. உடனே வனாந்தரத்துக்கு போய்விடுவார். Immediately go to wilderness. இயேசு அற்புதங்களை செய்வார். Jesus do wonders. உடனே அவர் மலையிலே மறைந்து போய்விடுவார். Immediately disappear on the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory be, praise the அவர் Lord. சில வியாதியஸ்தர்களை சுகப்படுத்தி விட்டு After healing some sick people, நீ இதை யாரிடத்திலும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். he says, don't reveal these things to anyone. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப அவர் மறைந்து ஜீவித்ததாக நம்ம பார்க்கிறோம். We see that he lived a hidden life. உன்னத பாட்டில கூட நம்ம படிக்கும் பொழுது Even when you read the Song of Solomon, கண்மலை வெடிப்புகளில் தங்குகிறதான என் புறாவே, oh dove which dwells in the cleft of the rock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அந்த கண்மலைக்குள்ள அந்த புறா மறைந்து இருக்கிறது. The dove hides inside the cleft of the rock. கிறிஸ்துவுக்குள்ள நாம் மறைந்து ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். We are the one hidden in Christ alone. அதனாலதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 2:1 படிக்கும் பொழுது That's why in Colossians 3 chapter verses 2, கிறிஸ்துவுக்குள் உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறது. your life is hidden in Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் எப்படி ஜீவன் மறைந்திருக்கிறது? How the life is hidden in Christ. ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கொண்டால் When you see a mango, சில வேளையில நாம் அந்த மாம்பழத்தை அறுக்கும் பொழுது in some time when you cut that mango, அதுல இருந்து பாருங்க ஒரு வண்டு அப்படியே பறந்து போகும். a fly will fly from it. அதே போல அந்த பாறை உடைக்கிற வேளையிலே In this time when the rock is being cut, கவலை போன்றதான ஒரு தேரை வெளியாகிறது. and a frog like thing is coming out. ஒரு பாறைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் காணப்படுகிறது. See, inside the rock there is life. இது போலதான் அங்க பவுல் சொல்லும் பொழுது In the same way Paul declares, கிறிஸ்துவுக்குள்ள உங்கள் ஜீவன் மறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். your life is hidden in Christ. ஏனென்றால் நீங்கள் மறைந்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஜீவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆகையால் பிரியமானவர்களே, That's why, beloved, ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை a spiritual child of God, கிறிஸ்துவுக்குள்ள மறைந்து ஜீவிக்க வேண்டும். you should hid and in Christ. தன்னை வெளிப்படுத்த கூடாது. He should not reveal himself. இயேசு தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. Christ had not revealed himself. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. மட்டுமல்லாமல் இந்த கழுகானது அந்த கண்மலையிலே வாசம் பண்ணும் பொழுது Not only that, but the eagle dwells upon the rock. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise the Lord. பிரியமானவர்களே, அது 150 ஆண்டுகளுக்கு பிறகு Beloved, after 150 years after, அதனுடைய சரீரத்தில் இருக்க எல்லா ரோமங்களும் விழுந்து போய்விடும். all the hairs of it will be dropped. கண்ணெல்லாம் இருண்டு போய்விடும். The eyes will be darkened. பிறகு பாறையில போய் தன் சரீரத்தை உராசும். Later it will scratch its body across the rock. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கால்ல உள்ள நகமெல்லாம் விழுந்து போய்விடும். And the nails on the legs will அந்த be கழுகை fallen. பார்த்தால் அப்படியே அருவருப்பாய் காணப்படும். It will be in an abominable fashion when it is looked. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் அது என்ன செய்கிறது என்றால் But what does it do? அந்த கண்மலையிலே காத்திருக்குமா. It is waiting upon the rock. அதனாலதான் இதை குறித்து தாவீது ராஜா 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை சொல்லும் பொழுது That's why David the king in Psalms 103 verse 5 says, நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கழுகுக்கு சமானமாய் உடைய வயது வாழ வயது போல் திரும்புகிறது. And your age is returned to the age of eagle as very young. அப்ப இது காத்திருக்கிறதான வேளையிலே And when it waits, பிரியமானவர்களே பாருங்கள், மறுபடியும் இதுக்கு ரோமம் எல்லாம் முளைக்கும். beloved, again the hairs will be grow. கண்ணுல நல்ல வெளிச்சம் உண்டாகும். There will be light in its eyes. காலில் உள்ள நகமெல்லாம் முளைக்க ஆரம்பித்து விடும். Nails start to grow in its அந்த legs. கேரக்டர் தன்மையெல்லாம் மாற்றப்படும். All the oldest nature will be removed. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஒரு புதிய கழுகாக அது பறந்து போகும். As a new eagle it start to fly. இதை குறித்து பாஸ்டர் பாபி அவர் ஒரு பாடலை பாடியுள்ளார். Concerning that, Pastor Bobby has composed a அந்த song. பாட்டை எப்பொழுது அவர் பாடினார்? In what occasion he started the ஒரு song? வாகன விபத்து சம்பவித்தது. Yeah, an accident happened. வாகன ஓட்டுநர் டிரைவர் மரித்து போய்விட்டார். The driver of the accident passed away. நிறைய பேர் காயம் உண்டானது. Many were wounded. இவருக்கும் காயம் உண்டானது. He was also wounded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. படுக்கையில படுத்திருக்கும் பொழுதுதான் When he was on the bed, இந்த பாடலை அவர் பாடுகிறார். and he was singing that song. மெழுகு போல் உருகிய என்பலன் அலிகையில் மெழுகு போல் உருகிய என்பலன் அழிகையில் கழுகு போல் அவர்களை காத்திருப்பேனே. கழுகு போல் அவரிலே காத்தவர் விடுகிறேன். மெழுகு போல் உருகி என்பலன் அலிகையில் மெழுகு போல் உருகி என்பலன் அழிகையில் கழுகு போல் அவரிலே காத்தவர் விடுகிறேன்.
மகிமையுண்டாகும். Glory be to God. இந்த உலகத்திலே 3 விதமான மார்க்கங்கள் உண்டு. In this world there are 3 ways. ஒன்று பாருங்கள், தரை மார்க்கம். One is by the land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. கன்னியாகுமரி முதல் From Kanyakumari காசி வரைக்கும் போகலாம். you can go to Kasi. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடெல்லாம் நல்லா போட்டிருக்கிறாங்க. Now they have laid the roads properly. ஆங்காங்கே வாகனத்தில் போகும்பொழுது நிறுத்தி இலைப்பாரி விட்டு நாம் பிரயாணம் தொடரலாம். In between you can park the vehicles at different places. தரை மார்க்கம் ரொம்ப ஈஸியான ஒரு மார்க்கம். Traveling by land is very easier. ஆனால் அதே சமயத்தில் But at the same time ஆகாய மார்க்கம் என்று சொல்லும் பொழுது traveling by air means பெரிய ஆபத்துகள் உண்டு. there were many accidents. எத்தனையோ விமானங்கள் விபத்துக்குள்ளாகி விடுகிறது. Many airplanes encounter dangers. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உயர்ந்த மலைகள் காணப்படும். In some places there are high mountains. மிஸ்ட் எல்லாம் காணப்படும். There will be myths. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. மலைகள் இருப்பது தெரியாது. And you do not know the things. ஃளைட் போய் அந்த மலையில அடிபட்டு The flight will hit the mountain. எல்லாருமே செத்து போறாங்க. All happen to die. எந்த நேரத்துல எந்த விபத்து நடக்கும் என்று சொல்ல முடியாது. It is not known in what time the accident will happen. தரை மார்க்கம், ஆகாய மார்க்கம், பிறகு கடல் மார்க்கம். And the way by land, the way by air, and the way by water. அப்போ இந்த கடல் மார்க்கத்திலேயும் கூட பெரிய ஆபத்துகள் இருக்கிறது. Even by the land of passing through. திடீர்னு கடல்ல கொந்தளிப்பு உண்டாகும். Reason is that there may be rages in the sea. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why beloved. இந்த ஆகாய மார்க்கம் என்று சொல்லும் பொழுது When you say traveling by இந்த air, ஆகாய மார்க்கத்தின் வழியாக தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். and by the way of traveling in the air, our Lord Jesus Christ was caught up to heaven. எபிரேயர் 4:14 படிக்கும் பொழுது Hebrews 4:14 when we read. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க கடவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நம்முடைய இயேசு கிறிஸ்து இந்த வானத்தின் வழியாக தான் அவர் பரலோகத்தில் போய் சீயோனிலே மூலைக்கல்லாய் காணப்படுகிறார். Our Lord Jesus Christ by this heaven he entered into New Jerusalem. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 23 இருந்து நாம் படிக்கும் பொழுது 24 படிக்கும் பொழுது When you read Genesis 5:23-24, அந்த ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கிறோம். concerning Enoch we read. இந்த ஏனோக்கு 300 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்தான். This Enoch he walked with the Lord for 300 years. ஆனால் ஆங்கில வேதாகமத்தில் படிக்கும் பொழுது What we read in English scripture, he walked with God என்று எழுதப்பட்டிருக்கிறது. he walked with God, it is mentioned. தேவனோடு நடந்தான். He walked with God. நீங்க யோசிச்சு பாருங்க, You think 300 ஆண்டுகள் தேவனோடு நடக்க வேண்டும், சஞ்சரிக்க வேண்டும் என்ற சாதாரண காரியமா? is it an ordinary thing in order to walk 300 years? சிலர்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? Some what they say, சபையில சும்மா ஜெபம் கூட்டம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். they are keeping in church prayers and இவங்க meetings. கல்யாணம் பண்றது இல்ல, They are not marrying. இவங்க எல்லா ஜெபத்துக்கு கொடுத்து போகலாம். They can attend all meetings and prayers. எங்களுக்கு மனைவி பிள்ளைகள் உண்டு, We have wives and children. நாங்கள் வேலை செய்ய வேண்டாமா? Whether we do not do job. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஏனோக்கு உங்களை போல ஒரு குடும்பஸ்தன் தான். Enoch was a family man like you. அவனுக்கும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் காணப்பட்டார்கள். He had a wife and children. ஆனால் இன்னொரு பக்கத்துல தேவனோடு அவர் சஞ்சரித்தார். Nevertheless, on the other side, he walked with God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால்தான் கர்த்தர் அவரை எடுத்துக்கொண்டார். That's why God took him. அவர் இந்த வானத்தின் வழியாக தான் போயிருக்கிறார். By the way of heaven he went. எபிரேயர் 11:5 படிக்கும் பொழுது When we read Hebrews 11:5, ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக before Enoch was caught, தேவனுக்கு பிரியமானவன் என்றதான சாட்சியை பெற்றுக்கொண்டார். he received a witness pleasing God. இன்றைக்கு நாம் தேவனுக்கு பிரியமான ஜீவன் செய்கிறோமா? Today are we doing a life pleasing God? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்தால் When we read 1 Corinthians chapter 10, இஸ்ரவேல் ஜனங்கள் the children of Israelites, தேவன் சொல்லுகிறார், God says, அவர்களில் சிலர் மேல் தேவன் பிரியங்கொள்ளவில்லை. God displeased on some people. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது Concerning Samuel when we அவன் see, தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்தான், he lived a pleasing life. மனுஷருக்கும் பிரியமாய் ஜீவித்தான். He also pleased men. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தாவீது ராஜாவை எடுத்துக்கொண்டால் When he take David the king, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும் என்று சொல்லுகிறார். he says, teach me so that I may please you. இயேசு சொல்லுகிற வேளையில The time when Jesus told, பிதாவுக்கு சித்தமானது, and whatever thing pleasing my Father, பிதாவுக்கு பிரியமானது
whatever thing which are pleasing my Father, செய்கிறபடியினால் as I am doing, அவர் என்னை தனியே விடுவதில்லை. He never left me alone. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் படிக்கிறோம். When we read in 2 Kings 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2:11. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப பாருங்கள், ஏனோக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், Enoch was also caught up. எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார், Elijah was also caught up. சுழல் காற்றிலே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். He went up by a whirlwind. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பிரியமானவர்களே, இந்த சுழல் காற்று என்று சொல்லும் பொழுது Beloved, when we say about the whirlwind, நம்முடைய வாழ்க்கையில வருகிறதான பல சோதனைகள், பிரச்சனைகள் அது காட்டுகிறது. it reveals the temptations and trials which come across our life. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னுடைய குடும்பத்துல கூட Even in your life, பல சுழல் காற்றுகள் வீசலாம். there may be many whirlwinds. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் பிரியமானவர்களே, But beloved, அந்த சுழல் காற்றுல தான் கர்த்தருடைய வழி இருக்கிறது. there are ways in that whirlwind. தேவனுடைய வழி எங்கே இருக்கு? நாகூம்ல படிங்க 1ஆம் அதிகாரம். In the book of Nahum we find where the ways of the Lord is. 3ஆம் வசனம். 1:3. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்போ கர்த்தருடைய வழி எங்கே இருக்கிறது? Where the way of the Lord is. பெருங்காற்றிலே, It is in the storm. சுழல் காற்றிலே காணப்படுகிறது. It is in the whirlwind. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, Beloved child of God, உன் குடும்பத்துல கூட பலவிதமான காற்றுகள் வீசலாம். even in your family there may be many storms. ஆனால் உன்னுடைய பிரயாணத்திலே கர்த்தர் இருக்கிறார். But God is in your journey. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அவர்கள் எல்லாரும் வானத்தின் வழியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். All were caught up by the heavenly way. ஏனோக்கு வானத்தின் வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். Enoch was caught up by heavenly way. எலியா சுழல் காற்றிலே வானத்தின் வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். Elia by whirlwind he was caught up. நம்முடைய இயேசுவும் Even our Jesus வானத்தின் வழியே எடுத்துக்கொள்ளப்பட்டார். by heaven he was caught up. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாமும் கூட Even us அதே வானத்தின் வழியாக தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். in the same way by the heaven we are going to catch up. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனாலதான் ரட்சிக்கப்பட வேண்டும். That's why be saved. முழுக்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். Take baptism in immersion. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். Receive anointing of Holy Spirit. பரிசுத்தமான ஜீவியத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். We should be the one living holy life. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த கழுதை குறித்து நாம் பார்க்கிற வேளையிலே When we read concerning this eagle, பாருங்க, இறை என்ன செய்தான்? தூரத்திலிருந்து அது இறையை பார்க்கிறதா. at a long distance it finds its prey. படிங்க. அந்த இரையை நோக்கும் அதின் கண்கள் தூரத்தில் இருந்து அதை பார்க்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அப்ப பாருங்க, இது எதை காட்டுகிறது? What does it reveal? தூர தரிசனத்தை காட்டுகிறது. It reveals a long distance vision. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்தாலும் பிரியமானவர்களே, தூர தரிசனம் அவர்களுக்கு காணப்பட்டது. The children of Israelites, even they remained in Egypt, they had a long vision. எகிப்திலே இருந்தாலும் கானான் தேசத்தை அவர்கள் கண்டார்கள். Even they remained in Egypt, they saw the land of Canaan. மோசே பிஸ்கா கொடுமுடியிலிருந்து கானானை கண்டான். Moses in the mount of Pisgah, he saw the நாம் இந்த Canaan. பூமியிலே ஜீவித்தாலும் Even when we live on this earth, நமக்கு தூர தரிசனம் இருக்க வேண்டும். we should have a long vision. அதனாலதான் ஏசாயால படிக்கும் பொழுது That's why when we read in Isaiah, தூரத்துள்ளதான தேசத்தை கண்கள் காணும். my eyes will see the long vision land. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எத்தனை பேருக்கு நமக்கு இயேசு ராஜாவை காண வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீர்கள்? How many desire, I want to see Jesus my நான் King. இந்த வானத்தின் வழியே எடுத்துக்கொள்ளப்படணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many desire, I have to be caught up by the way of heaven. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமாக. Hallelujah. ஐயா 33:17 உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும். என் கண்கள் ராஜாவை மகிமையோடு காணுமே தூரத்தில் உள்ள தேசமாம் சியோனை காணுமே கர்த்தரின் காருண்யம் மறைத்தலை பெரியதே கர்த்தரின் சௌந்தரியம்
சுருக்கமா சொல்லி கொண்டு போகிறேன். As time is not there, I'll cut short. பிறகு பார்த்தீங்கன்னா அதனுடைய குஞ்சுகள் ரத்தத்தை என்ன செய்யுமா? உறிஞ்சி குடிக்கும். Later when you see, the young ones will suck the blood. அதின் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிரியமானவர்களே, இது எதை காட்டுகிறது? Beloved, what does it mean? நாமும் கூட இயேசுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க வேண்டும். Even as we have to suck the blood of Jesus. இந்த கழுகுகள் வெகு தூரம் பறக்க காரணம் என்ன? What is the reason the eagle are flying to long distance? பறக்க காரணம் என்ன? What is the reason it is flying இந்த high? கழுகுகள் மிகவும் பலமுள்ளதாய் காணப்பட காரணம். What is the reason it gets more strength? ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறதா? It is sucking the blood. நாமும் கூட இயேசுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்க வேண்டும். Even as we have to suck the blood of Jesus. அநேகர் பார்த்தீங்கன்னா திருவிருந்தை எடுக்கிறது கிடையாது. Many are not taking communion. இயேசுடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது கிடையாது. Many are not drinking the blood of Jesus. அவருடைய சரீரத்தை புசிப்பதும் கிடையாது. Many are not eating the flesh of இயேசு என்ன சொன்னார்? But what Jesus told, ரத்தத்தையும் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. he who is eating my flesh and drinking my அவனை blood, கடைசி நாட்களிலே எழுப்புவேன். the last day I will make them alive. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் the blood of Jesus Christ எல்லா பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். cleanses from all faults and sanctifies us. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்லும் என்றால் If we say we do not have sin, நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் காணப்படுவோம். we deceive ourselves. சத்தியம் நமக்குள் காணப்படாது. Truth will not abide in us. கொலோசியர் 1:20 படிக்கும் பொழுது In Colossians chapter 1 verse இயேசு 20, கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக by the blood that was shed by Jesus on the cross, மனிதனுக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். God had given peace on man. இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகத்தில் அநேகருக்கு சமாதானம் கிடையாது. Today on this world, many are not having peace. எரேமியா 12:12 படிக்கும் பொழுது When we read Jeremiah 12, மாம்சமான ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. there is no peace for the இன்றைக்கு flesh. அநேக குடும்பங்கள்ல நிம்மதி இல்லை. In many families there is no relief. எல்லா வசதிகளும் இருக்கிறது, They have all comforts. சமாதானம் இல்லை. There is no peace. துன்மார்க்கமான ஜீவன் செய்வதன் காரணமாக Due to the reason living wicked life, சமாதானம் இல்லை. there is no peace. ஏசாயா 57 கடைசியில படிக்கும் பொழுது In the last part of Isaiah chapter 57, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். the Lord says there is no peace to the wicked. துன்மார்க்கர் எப்படி ஜீவிக்கிறார்கள்? How the wicked are living? கொந்தளிக்கிறதான கடலை போல் காணப்படுகிறார்கள். They are found like a raging sea. நுரை அந்த கடல்ல பாத்தீங்கன்னா என்ன செய்யும்னா, அந்த கடல் அலையில அப்படியே கொந்தளிப்பு உண்டாக, இன்னொரு பக்கம் நுரை தள்ளி கொண்டே இருக்கும். On the one side there will be rages on the sea and there will be bubbles on the other side. சிலர்லாம் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தை, Some will say evil words, மற்றவர்களை சாபம் போடுவது, cursing others. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. இப்படிப்பட்டவங்களுக்கு எப்படி சமாதானம் இருக்கும்? Such people, how they have peace? இயேசுடைய ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். Believe the blood of Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. நாங்கள் எல்லாம் இவ்வளவு சமாதானமாய் காணப்பட காரணம் என்ன? What is the reason we are living with peace? இயேசு வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார். Jesus shed his precious blood. அவருடைய ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. By his blood there is peace. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to அதனால God. பிரியமானவர்களே, That's why, beloved, இயேசுடைய ரத்தத்தை நாம் குடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். we are the one drinking the blood of Jesus. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும் என்று இயேசு கூறினார். Jesus told, while the carcass there will be the living ones. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பின்னம் என்று சொல்லும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டுகிறது. When we see carcass, that reveals the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருகிற வேளையில் In the time of coming of the Lord Jesus, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் நடுவானத்திலே அவர்கள் சந்திக்குவார்கள். all the New Testament saints will meet in the midair. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, இந்த கழுகை குறித்து இன்னும் அநேக காரியங்கள் உண்டு. there were many things regarding this eagle. ஏசாயா 40 அதிகாரம் Isaiah 40 chapter 29, 30, 31 படிக்கும் பொழுது 29, 30 and 31 verses. அங்கே இரண்டு கூட்டத்தார் சோர்ந்து போவார்கள். There two group of people may vary. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அப்போ இளைஞர் இளைப்படைவார்கள், Young shall faint. வாலிபரும் சோர்ந்து போவார்கள். Young man shall utter
concerning இந்த God. ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் எத்தனை பேர் சோர்ந்து போயிருக்கிறீர்கள்? In this spiritual life, how many of you have fainted? 2 கொரிந்தியர் 4:1 பவுல் சொல்லுகிறார், 2 Corinthians 4:1 Paul நாங்கள் says, தேவனிடத்திலே இரக்கம் பெற்றபடியினால் since we have received mercy on the Lord, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் சோர்ந்து போவதில்லை. we who have received such ministry, we never faint. நாங்கள் சோர்ந்து போகாமல் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். Never fainting, we are doing the ministry. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு நாள் நமக்கு சோர்வு உண்டாக கூட And at any day, we should not faint. அந்த எலியா தீர்க்கதரிசி குறித்து நாம் பார்க்கிறோம். Concerning Elijah the prophet, 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் படித்தால் when you read 1 Kings chapter 19, அவன் என்ன சொல்லுகிறான்? what does he say? போதும் கர்த்தாவே, Enough Lord, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். take my soul. என் பிதாக்களை பார்க்கணும், நான் நல்லவன் அல்ல. I am not better than my fathers. இன்றைக்கு அநேகரோட தான் சொல்றாங்க. Today many are confessing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. சில விசுவாசிகளும் அப்படிதான் சொல்றாங்க. Even believers are saying like that. பாஸ்டர் ஜீவிச்சது போதும், ஜெபம் பண்ணுங்க. Pastor, please pray. It is enough that I have lived. கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ளணும். May the Lord take me. நான் என்ன சொல்றேன், இது தற்கொலைக்கு ஒப்பா இருக்கிறது. What it says, it is equal to committing suicide. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. எசேக்கியேல் 18:32 படிக்கும் பொழுது In Ezekiel 18:32 when we read, சாகிருடைய சாவை நான் விரும்புவதில்லை. I never like the death of which we die. அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். He says such people should repent. இந்த எலியா சோர்ந்து போய்விட்டார். This Elijah got fainted. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஏன் சோர்ந்து போனார்? For what purpose he fainted? அந்த எசபேலுடைய வார்த்தையை கேட்டு On hearing the words of Jezebel, ஒரு பெண்ணுக்கு பயந்து fearing on a woman. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதுவும் அல்லாமல் Not only that, 30 மைல் நடந்து வந்தார். he walked 30 miles. இதனால சோர்வு உண்டாகிவிட்டது. Due to that, he got ஒரு fainted. பயம் உண்டாகிவிட்டது. He got afraid. தேவனுக்கு முன்பாக நின்ற மனுஷன். He was the man who stood before the Lord. 1 ராஜாக்கள் 17:1 படிச்சீங்கன்னா 1 Kings chapter 17 verse 1. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்கிறார். He said, I the Lord is standing before you. தீர்க்கதரிசிகளை எல்லாம் வெட்டி கொன்ற மனுஷன். And he destroyed and killed அநேக அற்புத slain. அடையாளங்களை செய்த மனுஷன். He had done many wonders and இப்பொழுது miracles. அவனுக்கு சோர்வு வந்து விட்டது. Now we got fainted. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதனால இப்போ என்ன சொல்லுகிறார்? Now what is he saying? போதும் கர்த்தாவே, Enough Lord. பிதாக்களை பார்க்கிறேன், நான் நல்லவன் அல்ல. I am not better than my fathers. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. அதை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். He said, take me. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. என்றைக்கும் அந்த எலியா உயிரோடு தான் இருக்கிறார். Even this Elijah is alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. பிறகு உபத்திரவ காலத்தின் நடுவிலே Later in the midst of the dispensation of ஏனோக்கு tribulation, எலியாவும் இந்த பூமியிலே வந்து Enoch and Elijah will come to this அவர்கள் earth. ஊழியம் செய்து They will minister. இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். As martyrs they die. அதனால பிரியமானவர்களே, That's why, beloved, போதும் கர்த்தாவே என்று நீ சொல்ல வேண்டாம். you should not say enough Lord. தேவன் ஒவ்வொருத்தருக்கும் நாட்களை நியமித்திருக்கிறார். God had fixed and appointed days for each and every பாதி one. வயதிலே என்னை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கும் என்று தாவீது சொல்லுகிறார். David says, don't take me in half of my life. காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? Before your time, why should you die? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. 70 பலத்தின் மிகுதியால் 80. 70 exceeding of strength. இங்க 80. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஆயுசு நாளை கூட்டி வைத்திருக்கிறார். For each and every one, God has given the எப்ப ages. மரிப்போம் நம்ம சொல்ல முடியாது. We do not know when we will die. மரிக்கக்கூடிய நாளை குறித்து யாருக்கா சொல்ல முடியுமா? Can anyone say when you are going to die? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ரட்சிக்கப்பட்ட நாளை சொல்ல முடியும். You can say the date of salvation. ஞானஸ்நானம் எடுத்த நாளை சொல்ல முடியும். You can say the date of immersion. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற நாளை சொல்ல முடியும். You can say the date of receiving anointing. பிறந்த நாளை குறித்து சொல்ல முடியும். You can say the date of receiving these things. கல்யாண நாளை சொல்ல முடியும். You can say the date of wedding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஆனால் But மரண நாள் மறைக்கப்பட்டிருக்கிறது. the day of death is hidden. அது எப்பொழுது என்று சொல்லவே முடியாது. You cannot say when it will happen. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved child of God, கழுதை போல ஒரு உன்னதமான ஜீவியத்தை நம்ம செய்தால் like eagle when we do a standard high life, இந்த மண்ணான சரீரம் this earthly body, இயேசு வருகிற வேளையிலே in the time of coming of Jesus, ஒரு மகிமையின் சரீரமாய் அது மாறும். it will turn to a glorious body. பின்னம் எங்கேயோ அங்கே கழுகுகள் கூடும். Where there is carcass, eagles will gather. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை அது காட்டுகிறது. It reveals the coming of our Lord Jesus அதனால் Christ. நம்முடைய இயேசு பிரியமானவர்களை சீக்கிரமாய் வரப்போகிறார். Our Jesus is going to appear very soon. எத்தனை பேர் அவரை சந்திக்க நீங்க ஆயத்தமாய் காணப்படுகிறீர்கள்? How many of you are prepared to meet him? எத்தனை பேர் நீங்கள் இந்த கழுகை போல ஒரு உன்னதமான ஜீவியத்தை செய்ய வாஞ்சிக்கிறீங்க? How many of you have a desire to live like this eagle has standard life? அது பரலோகத்துக்கு போக வேண்டும். However, I should go to heaven. வானத்தின் வழியாக இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். By the way of heaven, Jesus was
caught up. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். Enoch was caught up. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். Elijah was caught up. நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். I also should be caught up. அப்படி வாஞ்ச உள்ளவங்க எல்லாம் தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். The people who have such desire shall please stand ஒரு up. நிமிஷத்திலே, In 1 minute, ஒரு இமை பொழுதிலே in 1 moment, உங்களுடைய சரீரம் மறுரூபம் அடைய வேண்டும். this body will be transformed. அவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. Paul says, by the renewal of your mind be transformed.